பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 57வது அதிகாரம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அவன் சவுலுக்கு தப்பி ஓடி ஒரு கெபியிலே மறைவாயிருக்கிறான். தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு அவன் தேவனை நம்புகிறதை பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. இந்த விக்கணங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உம்முடைய செட்டையின் கீழ் நான் என்ன செய்வேன்? நான் அடைக்கலமாயிருப்பேன். எனக்கு அன்பானவர், அவனுக்காக உதவி செய்ய போகிற தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த பிரச்சனை கடந்து போகிறது வர நான் உம்முடைய பிரச்சனத்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஆண்டவரே, என்னை விழுங்க பார்க்கிறான். நீர் எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பீர். உம்முடைய கிருபையையும் உம்முடைய சத்தியத்தையும் நீ அனுப்பும். உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய வசனம் என்னை தேற்றட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை கடந்து போகிறது வர நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருங்க. அவரை துதிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 26:12, எங்களுக்காக சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளெல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவரையே அண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாதுங்க. காரணம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீங்க. Glory to God. அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். தைரியமாக இந்த காலவெளியில் உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு கோட்டை, நீர் என் தேவன், நான் உண்மைதான் நம்பியிருக்கிறேன். இந்த பிரச்சனை என்னை விழுங்க பார்க்கிறவன், அவனுடைய கையிலிருந்து என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ணும். ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் ஆண்டவரே, நம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த கால வேளையில் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். என்னை விழுங்க பார்க்கிறார்கள், என்னை நிந்திக்கிறாங்க, எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க. இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி செபிப்போமா? ஆண்டவரே, ஒரு பக்கம் நிந்தனை, ஒரு பக்கம் பயம், நான் மறைந்து
போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும். என்னை ரட்சிப்பதற்கு யாருமே இல்லை ஆண்டவரே. உங்கள் கிருபை மட்டும் எனக்கு போதும். வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி விடுவிப்பாரா? தேவனை பார்த்து கேட்கலாமா? உங்கள் சத்தியத்தை மட்டும் நீங்கள் அனுப்புங்க. உம்முடைய சத்தியம் என்னை விடுதலையாக்கும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உம்மை அண்டி கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்பி உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.